எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கோயம்புத்தூர் உள்ளிட்ட 12 மாநகராட்சிகளில் பொதுமக்கள் பங்களிப்போடு தனியாருக்கு தாரை வார்க்கும் முடிவை நேற்றைய தினம் தமிழக அரசு திடீரென்று முடிவெடுத்திருக்கிறது. கடன் மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்த மக்களுக்கு வாய்க்கரிசி போடுகிற ஒரு செயலாகும். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகிற செயலை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருக்கு தெரிந்து எடுத்திருக்கிறாரா, நிறுவ அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டு இந்த செயலை செய்திருக்கிறார் என்று தெரியவில்லை. 40 லட்சம் தொழிலாளர்களுடைய அடி வயிற்றில் அடிப்பது போல இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் ஒப்பந்த நிறுவனங்கள் குறைந்தபட்ச கூலியிட்ட எவ்வித அடிப்படை வசதியும் வழங்கப்படாமல் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளை போகிற சூழல் ஏற்பட்டிருக்கிற நிலையில் புதிய அரசு பணி நிரந்தரம் செய்வோம் என்று கடந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்பாக போராடுகிற தொழிலாளர்களை அழைத்து பேசிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று திடீர் என்று தனியாருக்கு தாரை வார்க்கும் முடிவை அறிவித்திருப்பது வேதனைக்குரிய ஒரு செயலாகும். அரசு இந்த முடிவை கைவிட்டு 40 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வியலை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளில் அரசை ஏற்று நடத்த வேண்டும், அரசு மருத்துவமனை ஏற்று நடத்த வேண்டும், தனியார் ஒப்பந்த முறையை ரத்து செய்துவிட்டு மாநகராட்சிகளில் அரசு ஏற்று நடத்த வேண்டும், அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி இன்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அரசு தன்னுடைய முடிவை கைவிடாவிட்டால் தொழிலாளர்கள் அனைவரையும் திரட்டிக் கொண்டு கோட்டையை நோக்கி நாங்கள் போராட்டத்தை தொடங்குவோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.